போட்டு தூங்கலாம். இப்ப வேணா ஆல்ஃபிரட், காத்தம் சிட்டி மியூசியத்துல இருந்து செலினா விலைமதிப்பில்லாத ஆட்ட திருடிட்டா. எனக்கு இப்போ நீதி வேணும். ஐயோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? அட கடவுளே, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ அந்த ஜன்னல்ல இருந்தா விழுத. டேமியன், உனக்கு அடிபடலாம். நீ பூனையோட எல்லாம் விளையாட கூடாது. உனக்கு காயமாகலாம். சில சமயம் அதுகிட்ட இருந்து உன் மூளைக்கு ஒட்டுண்ணி பரவ கூட வாய்ப்பு இருக்கு. ஹலோ நண்பர், நம்பி வெல்கம் பேக் டு சரண்டா. இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன மேரி லிட்டில் பேட்மேன் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். படத்தோட கதை என்னன்னா, பேட்மேனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. காத்தம் சிட்டியில் க்ரைம் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேட்மேன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாரு. இதுக்கப்புறம் காத்தம் சிட்டி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு நகரமாக பார்த்தீங்கன்னா மாறிடுது. பேட்மேனும் அவரோட சூப்பர் ஹீரோ வாழ்க்கையிலேருந்து ஒரு ஃபேமிலி மேனாக மாறிடுறாரு. நம்ம வழக்கமாக பார்க்காத ஒரு பேட்மேனை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. பியர்டோட ஃபிட் இல்லாத ஒரு ஃபாதர் மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கான், டேமியன் சொல்லிட்டு. அந்த பையனுக்கு அவங்க அப்பா மாதிரி பேட்மேன் ஆகணும்னு சொல்லி ஆசை இருக்குது. பேட்மேன் காத்தம் சிட்டியை விட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் காத்தம் சிட்டிக்கு பிரச்சனை கொடுக்க அங்கே இருக்க சூப்பர் வில்லன்ஸ் எல்லாருமே வராங்க. இப்போ பேட்மேனோட பையனான டேமியன் தனியாக இவங்க எல்லாருமே எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. நம்ம வழக்கமாக பார்க்குற பேட்மேன் படங்கள் மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்காது. இது ரொம்பவே லைட் ஹார்ட்டடாக பற்றின படத்தை கொண்டு போயிருப்பாங்க. மெயின் லீடாக பேட்மேனோட பையனான டேமியனை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம பேட்மேன் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட அனிமேஷன் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்குது. 2D அனிமேஷனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக க்ளீனாக பற்றினா பண்ணியிருக்காங்க. சூப்பர் வில்லன்ஸான ஜோக்கர், பெங்குயின், பாய்சர் ஐவி, பெயின் இவங்க எல்லாருமேயோட அனிமேஷன் ஸ்டைலுமே நல்லாயிருக்கு. பெங்குயினோட டிசைன் மட்டும் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. மற்றபடி அனிமேஷன் எல்லாமே டாப் நாச்சுன்னு சொல்லலாம். முக்கியமாக டேமியனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சீனில் காமிச்சிருப்பாங்க. அந்த அனிமேஷனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. டேமியன் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது யோனாஸ்ன்ற ஒருத்தர் தான். அவரோட வாய்ஸ் அந்த கேரக்டருக்கு நல்லாவே சூட் ஆகிருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் நம்ம பேட்மேனுக்கு லூக் வில்சன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக அவரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே நீட்டாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓமோலன் வைப்பில் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறைய ஹியூமர் கலந்து நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மெயின் வில்லன்னா நம்ம ஜோக்கர் காமிச்சிருப்பாங்க. அவருடைய எமோஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமர் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல கிட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போயிருப்பாங்க. சைல்டிஷான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் கிறிஸ்மஸ் டைமில் டிசி கிட்டேருந்து வந்து ஒரு அனிமேஷன் பேட்மேன் மூவி இது. ஸோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபன்னான மூவி தான் இது. ஸோ ரொம்ப சீரியஸான ஒரு டோன், ரொம்ப விறுவிறுப்பான கதை அம்சம்லாம் இருக்காது இந்த படத்தில். என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து படத்தை பார்க்கலாம். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.3 out of 10 கொடுத்துருக்காங்க. படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாடா, பை, see you.